பெரியாரின் சிலைகளை கூட உடைப்போம் என்றெல்லாம் சிலர் இப்ப பேச தொடங்கியிருக்காங்க. கலைஞரின் பேனா சிலையை வைத்தால் உடைப்போம் அப்படின்னாங்க. கலைஞரின் சிலைக்கு சொன்னாங்க. ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருக்கிறோம். இப்ப பெரியாரின் சிலைகளை உடைப்போம் என்பது போல் சொல்லி இருக்கிறார்கள். நான் பகிரங்கமாக பபாசி அரங்கிலிருந்து சவால் விட்டு விடுகிறேன். நானும் திருநெல்வேலிக்காரன், தெளிவா சொல்றேன். நான் பேச போகின்ற வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிந்தே சொல்லுகிறேன். முடிந்தால் பெரியார் சிலையை தொட்டுப்பார். நீ திங்கிற கையில தான் கழுவணும், கழுவுற கையில தான் திங்கணும். கடந்த வாரம் இதே மேடையில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசுகின்ற பொழுது இந்த பாதைகளின் பெயரையெல்லாம் குறிப்பிட்டு விட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் பாதையை காட்டி கேடுகட்ட பாதை என்று சொன்னார். அதற்கு பதிலடி கொடுப்பதற்குத்தான் இந்த மேடை. மைனர் அரசியல் மேடை அல்ல, அரசியல் பேச வேண்டாம் என்றார். நான் அரசியல் தான் பேச போகிறேன். பொறுக்கிகளுக்கு போலீஸை பார்த்தா பயம், கலைஞரை பார்த்தால் சீமானுக்கு பயம். பொறுக்கி தாண்டா போலீஸை பார்த்து பயப்படணும், நீ ஏன் பயப்படுற? ஏனென்றால் அது சமூக நீதிக்கு வித்திட்ட பாதை. சமூக நீதிக்கு வித்திட்ட பாதையை, பெண்களின் கண்ணியத்தை காத்த பாதையை உன்னால ஏத்துக்க முடியாது. அப்புறம் அன்பு சகோதரர் லெனின் அவர்கள் சொன்னார், நாய் குலைக்கும், நாம பதிலுக்கு குலைக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். குலைக்க முடியாது, அது எங்க வேலையும் அல்ல. அவருடைய அறிவுரையை நாங்கள் எப்பொழுதும் பின்பற்றக்கூடியவர்கள். இப்பொழுதும் அவர் சொன்ன அறிவுரையை நாங்கள் பின்பற்ற தயாராக இருக்கிறோம். நாங்கள் திருப்பி குலைக்க மாட்டோம். ஆனா கல் எடுத்து காலை உடைப்போம். ஏன்னா குலைச்சிட்டு இருக்கிற நாய் இப்ப கடிக்க வருது, நம்ம கடி வாங்கிட்டு இருக்க முடியாதுல்ல. அப்ப கல்லை எடுத்து காலை உடைப்போம். வீழு வீழுன்னு அந்த நாய் கத்திட்டு காலை ஒத்த காலோட சுத்த போகுது. இது நடக்கும், இது உறுதியாக நடக்கும். அல்லது நம்முடைய மாவட்ட செயலாளர் இருக்கிறார், நான் சொல்றேன், நம்முடைய மாநகர மேயர்கிட்ட சொல்லுங்க, யார்கிட்டயாவது சொல்லுங்க, இந்த மாதிரி நாயெல்லாம் பிடிச்சி கொண்டு போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவாங்க வழக்கமா. அந்த மாதிரி எல்லாம் பெருகிக்கிட்டே போகுது. அதுக்கு சாம ஒரு பக்கம் பெருகிட்டு போகுது, ஆபத்து. இங்க என்ன, இதுக்காக தான் அந்த வரியை போட்டோம். தெக்கணமும் அதிர்சிறந்த திராவிட நல் திருநாடும். ஏன்டா தமிழ் தாய் வாழ்த்து எங்க பாடம் அடைக்கிறேன்னு கேட்டா, அதுல திராவிட நல் திருநாடுன்னு வருது, அதனால பாட மாட்டேன். நீ வீரன், அசகாய சூரன். அதே வீரன், அதே அசகாய சூரன் சொல்லணும். தேசிய கீதத்தில் ஜனகணமனையில் திராவிடம்ங்கிற வார்த்தை வருது. நான் வந்தோம்னா, நான் ஆட்சிக்கு வந்தா நான் தேசிய கீதத்தை பாட மாட்டேன்னு சொல்றதுக்கு உனக்கு தில்லு திராணி இருக்குதா? கிடையாது. ஏன்? ஒன்றிய அரசு, டெல்லி சர்க்கார் பீஸை பிடுங்கிடுவான், கட்சியே தடை பண்ணிடுவான். அப்ப இங்க அப்படியே கொஞ்சம் பேரை வச்சுக்கிட்டு விசில் அடிச்சாங்க குஞ்சுகளை வச்சுக்கிட்டு ஊரை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை கலைஞரின் வாரிசுகள், கலைஞரின் பிள்ளைகள் எங்களுக்கு இருக்கிறது. முத்தமிழர் டாக்டர் கலைஞரின் வழியில் வந்தவர்கள் பதில் சொல்வதற்கு தான் இந்த மேடை. அதனால அதை நாங்கள் பேசித்தான் ஆகணும். இதுல இப்ப இத்தனை பாதை இருக்குது. ஏன் நான் இப்ப சொல்றேன், இப்படி சொல்றேங்க, திருவள்ளுவர் பாதை, வள்ளலார் பாதை, வஉசி பாதை, ஔவையார் பாதை, கலைஞர் பாதை, எல்லா பாதைகளும் சிறப்பு. ஆனால் இந்த எல்லோருக்கும் சிறப்பு செய்த பாதை எது தெரியுமா? கலைஞர் பாதை. இதோ வள்ளுவர் பாதை, வள்ளுவனுக்கு வானுயர சிலை வைத்தவர் கலைஞர், வள்ளுவனுக்கு சிறப்பு செய்த பாதை. என்ன குறை கண்டுட்ட நீ? வள்ளலார் பாதை, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு வள்ளலாருடைய பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. நீங்க தனிப்பெரும் கருணை நாள் அப்படின்னு வள்ளலாருடைய பிறந்த தினத்தை இந்த அரசு கொண்டாடி கொண்டிருக்கிறது. வஉசியினுடைய பாதை, வஉசியினுடைய பிறந்த தினத்தை தியாக திருநாளாக அறிவித்து கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அரசு இந்த அரசு. மைனர் கூட பேசும்போது சொன்னார், திராவிடம் தான் எல்லாரையும் படிக்க வைத்ததா? ஔவையாரை திராவிடம் தான் படிக்க வைத்ததா? திருவள்ளுவரை திராவிடம் தான் படிக்க வைத்ததா? ஆமாடா, ஔவையாரையும் திருவள்ளுவரையும் திராவிடம் படிக்க வைக்கல. ஆனா ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடியை அனைவரையும் படிக்க வைத்தது திராவிடம். வள்ளுவனை திராவிடம் படிக்க வைக்கவில்லை. வள்ளுவர் எழுதிய திருக்குறளை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்த்தது திராவிடம், முத்தமிழர் டாக்டர் கலைஞர். அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒவ்வொரு பேருந்துகளையும் எழுதி போட்டார். எனக்கு என்ன வருத்தம்னா, 34,830 பள்ளிகளை கட்டி எழுப்பியவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். 34,830 தொடக்க பள்ளிகள். அதுல ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு இவன் போய் படிச்சிருந்தாங்கன்னா கூட இது தெரிஞ்சிருக்கும். என்ன கோபம் வருது பாருங்களேன். நீங்க கம்பனின் தமிழை சமகாலத்திற்கு கொண்டு போய் சேர்த்தவர் கலைஞரா இல்லையா? ஒவ்வொரு இங்க இருக்கக்கூடிய பாதைகளை வச்சு மட்டுமே நம்ம பேசுவோம். ஔவையார் பாதை, இவன் கதை விடுவான், நான் ஆமகரி சாப்பிட்டேன், அடுப்பு கறி சாப்பிட்டேன். நான் சொல்றேன், நானும் ஔவையாருக்கு ஒரு முறை ஃபோன் போட்டேன்.
ஔவையாருக்கு ஒரு முறை ஃபோன் போட்டேன். ஔவையாருக்கு ஃபோன் போட்டேன். ஆமாம், அதெல்லாம் நம்புறீங்களே, அது நம்புங்க. நீங்கள் திருவிளையாடல் படம் பார்த்துருப்பீங்க. தனுஷ் நடித்த திருவிளையாடல், பழைய திருவிளையாடல். முருகன் கோவிச்சுக்கிட்டு போயிடுவார். மாம்பழத்துக்கு சண்டை போட்டுட்டு, பிள்ளையாட்ட சண்டை போட்டு கோவிச்சுட்டு போயிடுவார். இப்போ சமாதானப்படுத்துறதுக்கு யார் போவா? ஔவையாரை தூது அனுப்பியிருப்பாங்க. நம்ம போன உடனே ஔவையார் பாடுவாங்க, பழம் நீ அப்பா, ஞான பழம் நீ அப்பா, தமிழ் ஞான பழம் நீ அப்பா. அப்படியே பாடிட்டு வரும்போது ஔவையார் சொல்லுவாங்க, ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி, மாறுவது மனம் சேருவது இனம் புரியாத முருகனானி. இப்படியே பாடுவாங்க. ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனா நீன்னு ஔவையார் சொல்றாங்க. ஆறுவது சினம்னா என்னங்க? ஏதோ சமஸ்கிருத மந்திரம்னா இல்லை. ஆறுவது சினம்னா கோவப்படாத அப்படின்னு அர்த்தம். கோவப்படாதேன்னு தமிழ் சொல்லியிருக்கு அப்படின்னு ஔவையார் சொல்ற. ஆறுவது சினம் கூறுவது தமிழ். இப்போ நான் ஔவையாருக்கு ஃபோன் போட்டேன். என் பாட்டி பொய் சொல்கிறேன், நான் தமிழ் படித்திருக்கிறேன். சீமான் மாதிரி ஸ்கூல் போகாத பையன் இல்லை. நான் ஸ்கூல் போனேன். எங்கள் வாத்தியார் ஆட்டிடியூடு சொல்லி கொடுத்துருக்கார். எங்கள் அப்பா தமிழ் வாத்தியார். அறம் செய்ய விரும்பு. அடுத்த வரி, ஆறுவது சினம் இயல்வது கரவேல். எழுதியது யாரு? ஔவையார். ஆனால் ஔவையார் முருகன்ட்ட என்ன சொல்றா? ஆறுவது சினம் கூறுவது தமிழ்னு சொல்றா. நான் சொன்னேன், பாட்டி நீ தானே சொன்ன ஆறுவது சினம்னு, நீ சொல்லலாம்ல முருகன்ட்ட. நான் சொல்லியிருக்கேன் ஆறுவது சினம் கோவப்படாதுன்னு, நீ வான்னு சொல்லலாம்ல, நீ அட்வைஸ் பண்ணலாம்லன்னு சொன்னபோது ஔவை சொன்னா, அது எப்படி? எதுக்கு இருக்கிறது கடவுள் அல்ல, கடவுளுக்கு போய் நான் அட்வைஸ் பண்ண முடியுமா? நான் பண்ண முடியாது. சரி, பெரிய கடவுள் ஒருத்தர் இருக்கார்ல சிவபெருமான், அவர் தானே பஞ்சாயத்து பண்ண சொல்லி உன்னை அனுப்பியிருக்கிறாரு. எப்பா உங்க அப்பன் சிவபெருமான் கூப்பிட்டாண்டா வா, கோவப்படாதுன்னு சொல்லலாம்ல, அது எப்படி? சண்டையே சிவனுக்கும் முருகனுக்கும் தானே. அப்போ சிவனை விடவும் உயர்ந்த ஒன்று பஞ்சாயத்து பண்றதுக்கு எனக்கு தேவைப்பட்டுச்சு. சிவனை விடவும் உயர்ந்த ஒன்று என் தாய் தமிழை தவிர வேறு ஒன்றுமில்லை. எனவே நான் பஞ்சாயத்துக்கு தமிழை கூட்டண்டா பேராண்டி என்று ஔவை சொன்னாள். அந்த தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரத்தை பெற்று தந்தது முத்தமிழர் டாக்டர் கலைஞர். அந்த தமிழை வழிபாட்டு மொழியாக்கி ஆணை பிறப்பித்தது திராவிட இயக்கம், முத்தமிழர் டாக்டர் கலைஞர். இங்க வந்து ஏதாவது போற போக்கில் எதையாவது அடிச்சு இப்ப இதை பேசி ஆகணும். இதெல்லாம் இனிமேல்லாம் இப்படிலாம் விட்டுட்டே இருக்கக்கூடாது. எத்தனை திட்டங்களுக்கு அடுக்குனாங்க. ஒரு இலக்கியம், இன்னைக்கு இலக்கியம் இலக்கியத்திலேருந்து தொடருவோம். ஒரு இலக்கியம் எப்பொழுது பயனுள்ள இலக்கியமா இருக்கணும்? மக்களுக்கு பயன் தரணுங்க. அல்டிமேட்டா அதான. கடைசியா மக்களுக்கு அது பயன் தருகிறதா? ஏதேனும் மக்களுக்கு பயன் தரவில்லைன்னா எந்த இலக்கியத்தாலும் பயன் இல்லை. நீங்க கலைஞருடைய எல்லா எழுத்துக்களும், கோவிலின் அவர்கள் பல மேடையில் அவர் சொல்லுவார், எல்லா அவருடைய, நீங்க பராசக்தியில கல்யாணியை கஞ்சிக்கில்லாமல் இலைய விட்டது யார் குற்றம்? அதான் கேள்வி. ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினால் அவள் ஓட்டத்தை நிறுத்தி இருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும். செய்தார்களா இந்த கயவர்கள்? கல்யாணியை கஞ்சிக்கில்லாமல் அலைய விட்டது யார் குற்றம்? இது ஒரு டைலாக் கலைஞர் எழுதியது. இப்ப பாருங்க, கல்யாணிங்கிறது ஒரு பெண் அல்ல, அந்த கதாபாத்திரம் இல்லை, ஏகப்பட்ட கல்யாணி இந்த நாட்டில் இருக்கிறார். அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தணும். என்ன செய்யணும் தெரியுமா? அவர்களுக்கு பொருளாதார உரிமையை கொடுக்கணும். அந்த பொருளாதார உரிமையை இந்தியாவில் முதன்முறையாக கொடுத்தது முத்தமிழர் டாக்டர் கலைஞர். பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை. அப்ப இலக்கியத்தில் ஒன்று எழுதுறாரு. அவர் ஒரு பெரும் மாற்றத்தை அவர் கற்பனை செய்கிறார். அந்த மாற்றத்தை எல்லாம் அவர் சட்டங்களாக்கினார். அவர் பெரும் ஏற்றங்களை கற்பனை செய்தார். அந்த ஏற்றங்களை எல்லாம் திட்டமாக்கினார். அவர் கண்ட மாற்றங்களும் அவர் கண்ட ஏற்றங்களும் சட்டமாகவும் திட்டமாகவும் மாறியதால், இப்போ ஜெயரஞ்சன் அவர்கள் சொன்னார் இல்லையா, இங்கே பட்டினி இல்லாத தமிழ்நாடு, பட்டினி சாவு இல்லாத தமிழ்நாடு இன்னைக்கு இருக்குதுன்னா, யாரோ ஒரு மந்திரவாதி வந்து மந்திர கொலை வச்சு ஜி பூம்பான்னு போட்டு ஒரே நாளில் உண்டாக்குனது இல்லடா. இதுக்கு பின்னாடி அவ்வளவு இருக்குது. நீங்க, எனக்கு நெல்லை மாவட்டம், நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எங்கள் ஊர்லேருந்து இன்னைக்கு மும்பை, அன்னைக்கு பாம்பேக்கு வேலை தேடி போவாங்க. ஏன்னா இங்கே வறுமை. அதனால தான் அண்ணா வந்து சொன்னார், 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம்னாரு. அரிசி சாப்பாடு கிடைக்காது, அரிசி சோறு கிடைக்காதுங்க. பாம்பேக்கு வேலைக்கு போவாங்க. அந்த வேலைக்கு போயிட்டு லீவுக்கு எங்கள் ஊருக்கு வருவான் அந்த அண்ணன் மாதிரிலாம். அப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அப்போலாம் அந்த டேப் ரெக்கார்டர் வீட்டில் எப்பவும் நார்மலாக வந்து ரேடியோ ஓடும், இல்லைன்னா வில்லுப்பாட்டு ஓடும். எங்கள் ஊரில் சின்ன கிராமம். இந்த அண்ணன் பாம்பேலேருந்து வந்திருக்காங்கன்னா தனியாக தெரியும். ஹவா 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 அப்படின்னு ஒரே ஹிந்தி பாட்டாக போடும். ஏக்கு தோக்தின்னு இப்படிலாம் ஓடும். அங்கே கிணத்துக்கு குளிக்க போவோம் எல்லாரும். இவன் மட்டும் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களாம் அந்த வாழைக்காய் கரை பிடிஞ்ச துண்டு. மும்பையிலேருந்து வந்த அண்ணன் மட்டும் பாம்பேலேருந்து வந்த அண்ணன் மட்டும் டர்க்கி டவல். மற்றவங்க கையிலலாம் பீடி இருக்கும். இந்த அண்ணன் மட்டும் சிகரெட் வச்சுருப்பான்.
அப்புறம் மற்றவங்களாம் அப்போ செருப்பு போட மாட்டோம், இவன் செருப்பு போட்டிருப்பான். இதெல்லாம் எது வரைக்கும்னு கேட்டிங்கன்னா, கொண்டு வந்த காசு கரையிற வரைக்கும். கொண்டு வந்து காசு கரைஞ்ச பிறகு இவனும் திருப்பி நார்மலாக மாறுவான். மாறின உடனே வீட்டில் திட்டு மானா வரையா திட்ட ஆரம்பிப்பாங்க. திருப்பி பாம்பே போயிடுவோம் வேலைக்கு. இப்படி வறுமையின் காரணமாக தமிழ்நாட்டிலிருந்து பாம்பேக்கு வேலைக்கு போன ஒரு காலம் உண்டு. இன்னைக்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் போய் பாடுறா, ஒட்டுமொத்த வட இந்தியாவும் தமிழ்நாட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறது. செய்து காட்டியவர் கலைஞர். எப்படி அவர் கற்பனை செய்தார். எதெல்லாம் கோவிலின் ஒரு முறை சொல்லுவார். அதை நீங்க வந்து பராசக்தி படத்தில் ஹீரோ வந்து இறங்கின உடனே முதல் குரல் பிச்சை ஐயா அப்படின்னு உடனே தமிழ்நாட்டின் முதல் குரலே இதுவா அப்படின்னு ஒரு டைலாக்கு எனக்கு சொல்லும் போதே உள்ளபடியே புல்ல இருக்குதுங்க. ஒரு டைலாக்கு நம்ம டைலாக்கா கடந்துட்டோம். ஆனால் கலைஞர் எவ்வளவு பெரிய திட்டங்களோடு இருந்திருக்கார் பாருங்க. பிச்சைக்காரர்களுக்கு ஓட்டு உண்டா? எல்லா திட்டத்தையும் ஓட்டுக்காக கொண்டு வந்தோம்னு சொல்றேன். இல்ல, பிச்சைக்காரனுக்கு ஓட்டு உண்டாடா? கிடையாது. இந்தியாவில் பிச்சைக்காரர்களுக்கு என்று ஒரு நலவாரியம் அமைத்து பிச்சைக்காரர்களை ஒழிக்க திட்டம் கொண்டு வந்த ஒரு மகத்தான தலைவன் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். அப்போ தன்னுடைய திரைப்படங்கள்ல இருக்கட்டும், தன்னுடைய கதைகளில் இருக்கட்டும், சிறுகதைகளில் இருக்கட்டும், தன்னுடைய கவிதைகளில் இருக்கட்டும், அவர் எதையெல்லாம் எழுதினாரோ அவற்றையெல்லாம் சட்டமாக்க நினைத்தார், அவற்றையெல்லாம் திட்டமாக்க நினைத்தார். அதனாலதான் அப்படி இன்னைக்கு வந்து நான் சொன்ன பாருங்க, அரிசிச்சோருக்கு இல்லாம இங்கிருந்து மும்பைக்கு வேலைக்கு போன காலம் உண்டு. இன்னைக்கு அங்கேருந்து வந்துட்டு இருக்கானல்ல, இது ஒரு நாள்ல உருவானது அல்ல. இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, நான் ஒரு 5 நிமிடம் மட்டும் எடுத்துக்கிற மாவட்ட செயலாளர் அனுமதியோடு, இந்த ஸ்ட்ரக்சரை எப்படி கெட்டினார்ங்கிறத தயவு செய்து காதுல வாங்க. இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இந்தியாவில் எங்கும் கட்டப்படலை. முதல்ல வறுமையை ஒழிக்கணும். உணவு தானியம் உற்பத்தி வேணும். உணவு தானியத்தை எங்கேருந்து உற்பத்தி பண்றது? கம்பெனியில் உற்பத்தி பண்ண முடியுமா? முடியாது. நிலம் வேணும். இப்ப நிலமெல்லாம் யார்கிட்ட இருக்கு? எல்லாம் பெரும் பெரும் பண்ணையார்ட்ட இருக்கு. அப்போ முதல்ல அங்கிருந்து ஆரம்பிக்கிறார் தன்னுடைய திட்டத்தை. இந்த நிலங்களை எல்லாம் உழைக்கும் மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அதனால என்ன செய்யறாரு? நில உச்சவரம்பு சட்டத்தில் ஒரு சீர்திருத்தம் கொண்டு வந்து உழுதவனுக்கே நிலம் சொந்தம் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டு பெரும் பண்ணையார்கள் ஆக்கிரமித்து வைத்திருந்த நிலத்தை எல்லாம் விவசாயிகள் கையில கொடுக்கிறார். இப்ப நிலம் போயிடுச்சு. அடுத்தது என்ன வேணும்? முக்கியம் தண்ணி. நம்ம ஊர்ல 2-3 விதமான நீர்ப்பாசன முறைகள் இருக்கு. ஆற்று நீர் பாசனம், கிணத்து நீர் பாசனம், குளத்தி நீர் பாசனம், அப்படி நிறைய இருக்கு. இதுல இப்போ ஆற்று நீர் பாசனங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் என்ன செய்யணும்னா அணைகள் கட்டணும். இந்தியாவில் மிக அதிகபட்சமாக 42 அணைக்கட்டுகளை கட்டி எழுப்பிய ஒரே தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். அப்போ அணைக்கட்டுகளை கட்டுறாரு. ரைட். இப்ப ஆற்று நீர் பாசனத்துக்கு அணை கட்டியாச்சு. வாய்க்கால்ல டெல்டா மாவட்டத்துல எல்லாம் மோட்டர் போட்டு தண்ணி எடுக்க வேண்டாம், போகும் தண்ணி போயிடும். எங்க ஊர் பக்கம்லாம் அப்படி கிடையாது. கிணற்று நீர் பாசனம், போர் கிணறு வெட்டியிருப்பான், அதுல இருந்து போர் அல்லது கிணறு அல்லது போர். இப்ப மோட்டார் வைக்கணும். அப்போ மோட்டார் வச்சு எப்படி தண்ணி எடுக்கிறது? அவர்களுக்கு இலவச மின்சாரம். அப்ப இலவச மின்சாரம் கொடுக்கிறாரு, அணைகளை கட்டுறாரு, உர மானியம், டிராக்டர் மானியம் இதெல்லாம் கொடுத்து இப்போ உற்பத்தி வந்துடுச்சு. நல்லா கவனிச்சுங்க, இப்போ உற்பத்தி வந்துடுச்சு. சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை, நெல்லெல்லாம் வந்துடுச்சு. இப்போ இந்த நெல் யாருக்கு போகணும்? மக்கள்கிட்ட போகணும். இதை நீங்க கடையில் கொடுத்தீங்கன்னா கடைக்காரன் வைக்கிறதா விலை. அப்ப கடையில் கொடுத்தா ஏழை மக்களால் திருப்பி வாங்க முடியாது. என்ன செய்யலாம்னு யோசிக்கிறாரு. தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தை உருவாக்கி கிராமங்கள் தோறும் ரேஷன் கடைகள் தான் உற்பத்தி வந்துடுச்சு. இப்ப உற்பத்தி பண்ண பொருளை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடு. பசி பஞ்சம் பட்டினி போகுது. அப்ப முதல்ல பசி பஞ்சம் பட்டினியை ஒழிக்கிறார். அடுத்தது கல்விக்கூடங்களை திறக்கிறார். அடுத்தது தொழிற்பேட்டைகள், சிப்காட், சிப்கோ என்று ஏராளமான தொழிற்பேட்டைகளை திறக்கிறார். மருத்துவக் கல்லூரிகளை திறக்கிறார், பொறியியல் கல்லூரிகள், இப்படி அடிக்கிட்டே போலாம். சரி, இப்ப நான் உங்ககிட்ட எல்லாம் கேட்கிறேன், உங்க கையில எல்லாம் ஆளுக்கு 1 கோடி ரூபாய் பணம், இந்த கையில 1 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு உங்களை வந்து நாங்க அவமரியாதை செய்வோம், உங்க சுயமரியாதை நீங்க விட்டு கொடுத்தணும்னு சொன்னா நம்ம இல்ல யாராவது தயாரா இருப்போமா? எவனும் தயாரா இருக்க மாட்டான். அதுக்கு இப்போ ஒரு போன வாரம் ஒருத்தன் வந்து பேசினா அவன் வேணா இருப்பான், விடுங்க. நம்ம சுயமரியாதை உள்ள யாரும் அதுக்கு தயார் கிடையாது. அப்ப எல்லாவற்றையும் விட சோறு வேலை எல்லாத்தை விட எது முக்கியம் என்றால் சுயமரியாதை முக்கியம். அந்த சுயமரியாதையை உறுதி செய்த சட்டம் தான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர். நீ கோயிலுக்குள்ள வராதேன்னால ஏன் வரக்கூடாது? நானும் வழிபாடு செய்வேன். அப்ப சுயமரியாதையும் உறுதி செய்கிறார். அப்ப தன்னுடைய இலக்கியங்கள் என்பது, கலைஞருடைய இலக்கியங்கள் என்பது வெறும் ஏட்டளவில் இருந்த இலக்கியங்கள் அல்ல, அது எல்லா மக்களுக்கும் பயன் தரக்கூடிய இலக்கியங்களாக, சட்டங்களாக, திட்டங்களாக மாறி நின்னுச்சு. இன்னைக்கு நான் உள்ளபடியே ரொம்ப பயந்தது மைனரை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண போறோம்னு தான் பயந்தேன். ஏன்னா மைனர் வந்து என் அன்பு தம்பி மைனர் வந்து ஆமா அவரை வந்து மயில பிடிச்சி கூண்டில் அடைச்ச கதையா, குயில பிடிச்சி கூண்டில் அடைச்ச கதையா அண்ணன் ராஷர் அண்ணன் அடைச்சி வச்சு கூட்டு வந்தாரு. கட்டுக்குள்ள வச்சிருந்தோம் மைனரை. இல்லைன்னா இன்னைக்கு மைனர் இங்க வந்து இருந்த கோபத்திற்கும் சீற்றத்திற்கும் அந்த அடி அடிச்சு, ஏன்னா மைனர் தான்
இந்த இப்ப நான் சொன்ன இந்த இந்த என்ன சொல்றது, அவர்களுடைய முகத்திரையை தொடர்ந்து கிழித்து கொண்டிருப்பது நம்முடைய மைனர் தான். அந்த மாதிரி இனி நாங்கள் தொடர்ந்து இவருடைய முகத்திரையை கிழிப்போம். இங்கே இத்தனை பேருக்கு இந்த நம்முடைய நுழைவாயிலில் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. பபாசிக்கு நான் நன்றி சொல்கிறேன். முத்தமிழர் டாக்டர் கலைஞர் பாதையை மையமாக வைத்து இவர்கள் அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்தது கலைஞர் தான் என்பதை சொல்லாமல் சொல்லியதற்கு பபாசிக்கு நான் என் நெஞ்ச நிறைந்த நன்றிகளை சொல்லி, இன்னும் நிறைய பேசணும், ஆனால் நேரமின்மையின் காரணமாக நான் இந்த அளவிலே மீண்டும் ஒரு முறை உறக்க ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். இப்போ ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். பெரியாரின் சிலைகளை கூட உடைப்போம் என்றெல்லாம் சிலர் இப்போ பேச தொடங்கியிருக்காங்க. கலைஞரின் பேனா சிலையை வைத்தால் உடைப்போம் அப்படின்னாங்க. கலைஞரின் சிலைக்கு சொன்னாங்க. ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருக்கிறோம். இப்போ பெரியாரின் சிலைகளை உடைப்போம் என்பது போல் சொல்லியிருக்கிறார்கள். நான் பகிரங்கமாக பபாசி அரங்கிலிருந்து சவால் விட்டு விடுகிறேன். நானும் திருநெல்வேலிக்காரன், தெளிவாக சொல்கிறேன். நான் பேசப் போகின்ற வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிந்தே சொல்கிறேன். முடிந்தால் பெரியார் சிலையை தொட்டுப்பார். நீ திங்கிற கையில் தான் கழுவணும், கழுவுற கையில் தான் திங்கணும். சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.